இன்னைக்கு தான் என் வாழ்க்கையில ரொம்ப மோசமான நாள். ஏன்னா, இன்னைக்கு என்னோட பொறந்த நாள். என்ன ப்ரோ சொல்ற? எல்லாருக்கும் பொறந்த நாள் தான் ரொம்ப ஜாலியான நாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்ல. அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. என்னன்னா, கடந்த 5 வருஷமா நான் எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட என்னோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணுவேன். இல்லன்னா என்னோட ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவேன். ஆனா, இன்னைக்கு அப்படி இல்ல. என்ன ஒரு மோசமான விஷயம்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா என்னோட ஃபேமிலி, என்னோட பர்த்டேவ மறந்துட்டாங்க. ஆனா, அவங்களோட பர்த்டேவ மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஆனா, என்னோட பர்த்டேவ ஞாபகம் வச்சுக்கல. ஸோ, உங்ககிட்ட நான் ரெக்வெஸ்ட்டா ஒண்ணே ஒண்ணு கேட்டுக்கிறேன். நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல பர்த்டே விஷஸ் சொல்றுங்க. நான் காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன். எவனாவது எனக்கு பர்த்டே விஷ் பண்ணுவான் அப்படின்னு. ஒருத்தன் கூட பண்ணல. ஸோ, இந்த பர்த்டே மட்டும் நான் தனியா கேம் விளையாடணும். ஓகே. ஆ ராத்திரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட்ல என்ன பண்ண போறோம்னா, என்னோட பர்த்டே விஷயம்ன்றதுனால, இன்னைக்கு நான் எந்த அனிமலையும் கொல்ல மாட்டேன். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் வந்து இதில ஃபயர் கிராக்கர் அதாவது பட்டாசு செஞ்சு, அதுக்கப்புறமா நானே கேக்கு செஞ்சு, ஆ என்னோட பர்த்டேவ செலிப்ரேட் பண்ண போறேன். ஸோ, அதுதான் இந்த வீடியோல பார்ப்பீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா விஷஸ் சொல்றேங்க. ஓகே. நம்ப கேம்குள்ள போலாம். முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, பட்டாசு செய்வோம். அதுக்கப்புறமா கேக் செய்வோம். முதல்ல பட்டாசு செய்வதற்கான தேவையான பொருட்கள். முதல்ல வந்து நம்ம வந்து சுகர் பிளான்ட் எடுக்கணும். ஸோ, சுகர் பிளான்ட் எப்பவுமே கடற்கரை ஓரத்தில தான் இருக்கும். ஆனா, இந்த க்ரீப்பர் பையன் வேற ஓடி வந்து இம்சை பண்ணிட்டே இருக்கான். ஓகே இருங்க. அதாவது நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சுகர் பிளான்ட்ஸ்லாம் பார்த்து வச்சுட்டேன். எங்க இருக்கு அப்படின்னு. இதோ இங்க தான் இருக்கு. ஸோ வந்து இந்த ஆமைங்க வந்து எல்லாத்தையும் போட்டு தள்ளியிருப்பேன். எனக்கு மண்டை சூடாகுது. க்ரீப்பரே எல்லாம் நீ அங்க பாருங்க க்ரீப்பர் இருக்கான்ல, அவன் வந்து என்கிட்ட அடி வாங்கியிருப்பான். ஏன்டா க்ரீப்பர் தண்ணியில வரான்? ஏன் தண்ணியில வராங்க? ஓகே. அதாவது அவன்கிட்ட என்கிட்ட அடி அடி வாங்கியிருப்பான். நான் இன்னைக்கு என் பர்த்டேன்றதுனால யாரையும் நான் கொல்ல மாட்டேன். இல்லன்னா அவன் என்கிட்ட சரியான அடி வாங்கியிருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முதல்ல இந்த இதுவெல்லாம் எடுத்துப்போம். தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா, அதுக்கப்புறமா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்க முடியாது. ஸோ வந்து நம்மளுக்கு தேவையான அளவுகள் எடுத்துப்போம். ஓகே. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. ஸோ வந்து அங்க வேற இருக்கு. அங்க 3 கொத்தா இருக்குங்க. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. 3 கொத்தா இருக்கு. ஸோ வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. எல்லாத்தையும் ஏறுறா. நம்பளுது தான் எல்லாமே. நம்ப தான். ஓகே. எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 18 வந்திருக்கு. ஓகே. இது போதும். ஸோ ஓகே. இப்போ நம்ம வந்து பேம்பு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம போயிட்டு என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறோம்? மறந்துட்டேன். ஓகே. ஞாபகம் வந்துச்சு. இப்ப வந்து நம்ம ஃப்ளவர எடுக்க போறோம். ஏன்னா பட்டாசு வந்து ஒரே இதுல மட்டும் வெடிச்சா நல்லா இருக்காது. கலர் கலரா வெடிச்சா இன்னும் நல்லாருக்கும். ஸோ, இது என்ன ப்ரோ ஏதோ புது வீடு கட்டுறியா? அந்த மாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இருங்க. என்னோட கேஷுவல் எப்படி இருக்கு? கமெண்ட்ல சொல்றேன். என் கேஷுவல் அப்படியே சும்மா கூலா, அப்படியே மாஸா, அப்படியே மரண மாஸா இருக்கா? ஓகே. இது வந்து என்னன்னா, புதுசா ஏதாவது பில்டிங் கட்டுறியா ப்ரோ? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ப்ரோக்கும் எனக்கும் சரியான சண்டை. வார் வந்துச்சு. சிம்பிளான ஒரே ஒரு விஷயங்க. சிம்பிளா ஒரே ஒரு விஷயம். நான் ஒரு டாக் வளர்த்தேன். அதாவது உல்ஃபு வளர்த்தேன். அவன் வந்து லைட்டா அடிச்சிட்டான். எனக்கு மண்டை சூடாகி நானும் அவனும் சரியானமா ஒரு இது கிரியேட்டிவ் மோட் போட்டு நெதர் ஆர்மரு இதுவெல்லாம் எடுத்துட்டு அப்புறமா சர்வே மோடுக்கு வந்து சொர்றன்னு அடி வச்சுக்கணும். கொஞ்சம் நஞ்சம் அடி இல்ல. என்னோட புது ஃபோன் வாங்கி என்னோட நல்லா பயங்கரமா விளையாடுறதுனால அவன் வந்து ஜெயிச்சிட்டான். இல்லன்னு வச்சுக்கோங்களேன். இல்லன்னா நான் ஜெயிச்சிருப்பேன். அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் தோத்துட்டேன். அது வேற விஷயம். அதாவது 20 மேட்ச்ல அண்ணன் வந்து 3 மேட்ச் தான் ஜெயிச்சிருப்பேனே பார்த்துக்கோங்களேன். மீதி 17 மேட்ச் அவன் ஜெயிச்சிட்டான். அந்த அளவுக்கு அவன் ஒரு புது ஃபோன வச்சு சீன் போட்டுக்கிறான். அதுக்கு முன்னாடி நான் ஜெயிச்சிருப்பேன். ஏன்னா அது வந்து அது வேற கணக்கு. ஸோ ஓகே. அதுக்கான நடந்த சண்டை தான். ம் அதான் பூமியே அப்படியே ரத்த கலவையிடுச்சு. கொஞ்சம் நஞ்ச சண்டை இல்ல. எக்கச்சக்கம் அப்படியே ஏமாத்திலாம் அவன வச்சேன். ஏமாத்தி இது போய் மேலலாம் போயிட்டு அந்த சுத்தியில வச்சு மண்டையில அடிக்கிறது. ஓகேங்க. இது ஒரு ரெட் கலர்ல பூ இருக்கு. ஸோ மங்களகரமா நம்ம ரெட் கலர்லயே இருப்போம். ஏன்னா நம்ம சேனல் லோகோவும் ரெட் கலர்ல தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரெட் கலர் ரொம்ப பிடிக்கும். ஓகே இருங்க. முதல்ல வந்து மெதுவா எடுப்போம். ஓகே எடுத்தாச்சு. இங்க ஏதோ இருக்கு. சிக்குறரா. ஓகே எடுத்தாச்சு. இந்த ஆட்ட போட்டு தள்ளிட்டு இதோ பாருங்க. இது வந்து ஆட்டோட இது. சண்டையில ஆடு வந்துச்சு. நாங்க போட்டு தள்ளிட்டு நாங்க விளையாண்டுக்கிறோம். அங்க ஒரு நடுவுல ஒரு மரத்தையே காணோங்க பாருங்க. அச்சு அப்படியே எது சொல்றது? பிரிச்சு மேய்ந்துட்டோம். ஓகே இங்க ஒண்ணு இருக்குங்க. ஓகே இங்க ஒண்ணு இருக்கு. நல்ல விஷயம். சரி எடுத்துப்போம். இங்க ஒரு பூ இருக்கு. ஸோ வந்து இப்ப ரெட் கலர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. வேற ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்க. இங்க ஒரு ப்ளூ கலர் பூஸ் இருக்குங்க. இந்த ப்ளூ கலர் பூ எடுத்துப்போம். நல்ல விஷயம் தான். ஓகே ப்ளூ கலர் பூ கிடைச்சிருக்கு 1, 2 கிடைச்சிருக்கு. ஓகே 2. ஓகே அங்க ஒரு ப்ளூ கலர் பூ இருக்குங்க. ஓகே எனக்கு நல்லா கண்ணு தெரியுது. இல்லன்னா அவ்வளோதான். ஓகே இங்க வந்து வளர்ருக்கு பாருங்களேன். ஓகே. இங்க ஒரு ப்ளூ கலர் பூ இருக்குங்க. ஓகே அப்படியே ஐயோ! எத்தன ப்ளூ கலர்ரா போதும்டா டேய். ஓகே. என்னடா ஆடு இந்த கலர்ல இருக்கு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஓகே. அப்புறமா இந்த வீடியோல கடைசியா நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, அது நான் வீடியோ கடைசியா சொல்றேன். ஓகே. வேற எதுவும் இல்ல. ஓகே அங்க எல்லோ கலர்ல பூ இருக்குங்க. ஸோ எல்லோ கலர் பூ எடுத்துப்போம். சீக்கிரம் போ. ஜம்ப் பண்ணு. ஓகே எப்படியோ வந்தாச்சு. எல்லோ கலர் பூவும் எடுத்துப்போம். எட்றா எல்லோ கலர் பூவ.
எர்ரா ஓகே எப்படி எடுத்தாச்சு. இங்கே ஒன்று இருக்குது. ஓகே சீக்கிரம்டா. எர்ரா ஓகே இப்படி இது எடுத்தாச்சு. இங்கே ஒரு இருக்குது எடுத்துப்பான். ஓகே இத்தனை இப்போதைக்கு 4 எல்லோ கலர் இருக்குது, 6 ரெட் கலர் இருக்குது, 4 ப்ளூ கலர் இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு இது போதும். இப்போ வந்து நம்ம ஒயிட் கலர் எடுப்போம். ஒயிட் கலர் தான் கொஞ்சம் நார்மலாக கிடைக்கிறது. ஒயிட் கலர் ஈஸியாக கிடச்சிரும். ஒயிட் கலரும் எல்லோ கலரும். ஓகே வந்து அயன்குளம் நான் தான் இவனை கொஞ்சம் ஸ்பான் பண்ணி விட்டேன். நானும் சொல்ல முடியாது. சண்டையில் என்ன பண்ணிட்டான் அந்த நான் சொன்னல ப்ரோ அவன் வந்து 2 அயன்குளம் ஸ்பான் பண்ணி விட்டான். 2 அயன்குளம் சொல்லுவான். ஒரு அயன்குளம் மட்டும் ஸ்பான் பண்ணி விட்டாங்க வந்து. ஸோ அந்த அயன்குளம் தான் இது. நான் ஒரு அயன்குளம் ஸ்பான் பண்ணி விட்டேன். அது வில்லேஜில் சுற்றி நிற்குது. அப்புறமா இன்னொரு அயன்குளமும் ஸ்பான் பண்ணி விட்டேன். அது என்னத்துக்கு எங்கே செத்துருச்சு எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே வந்து பாருங்க அப்படியே கேஷில் அப்படியே கண்ணை உறுத்துது ஃப்ரெண்ட்ஸ். இது கட்டி முடிக்க 1.5 மாதம் ஆச்சு. நான் நினச்சிருந்தேன்னா 3 மாதத்தில் எப்படி சொல்கிறது எப்படி எதுவும் வரணுமே ஐயோ மாற்றிட்டேனே. 3 நாளில் தொடர்ந்து உக்காந்துருந்தா கட்டி முடிஞ்சிருப்பேன். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் கொடுக்க. ஸோ வந்து கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. சோம்பேறித்தனம் தான். இல்லைனா நான் எப்போயே கட்டி முடிச்சிருப்பேன். ஸோ வந்து இதெல்லாம் எதுக்கு தெரியும் இந்த காசில் கட்டினேன். தம்மா துண்டு ஒரு 4 நாள் சொல்ல முடியாது. ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இதை கட்டினேன். அது ஒரே ஒரு பக்கம். அந்த போஸ்ட்டில் ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த கேஸில் வந்திருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தான் இந்த கேஸில் கட்டினேன். எவனா நம்பிங்களா? அதுக்காக தான் நிஜமாகவே கட்டினேன். ஓகே இருங்க மேலே போயிட்டு இருங்க. மேலே எதுக்கு வரேன்? வெயிட் பண்ணுங்க. வெயிட் அ மினிட். ஏங்க இங்கேயும் ரெட் கலர் பூ இருக்குது. ஓகே வேணா எடுக்க வேணாம். டிசைனுக்காக வச்சுருக்கேன். அப்புறமாட்டி எடுத்துகிட்டு நல்லா இருக்காது. ஸோ வந்து இங்கேருந்து நம்ம குடுன்னு கிளம்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பிட்டு வந்து என்ன பண்ணலாம்? ஃபோன் வேறு லைட்டாக ஹேங் ஆகுது. ஓகே நம்ம இந்த வில்லேஜர்கிட்ட போயிட்டு கண்டிப்பாக என்னோட ப்ரோ ரூமையும் என்னோட ரூமையும் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். அங்கே தான் கிராஃப்டிங் டேபிள் இருக்குது. ஸோ நான் அதனால தான் அங்கே போகிறேன். இல்லைனா நான் என் தேவையில்லாமல் போக மாட்டேன். ஓகே வந்தாச்சு. வேறு எதுவும் சொல்கிறது இல்லை. ஓகே இருங்க. இதான் என்னோட ப்ரோ அப்புறமா என்னோட ரூமு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? ஓகே இருங்க. முதல்ல வந்து கிராஃப்டிங் டேபிள் எங்கே இருக்குது? அது இருக்குது. இங்கே போயிட்டு முதல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இதுவாக மாற்றணும். இங்காக மாற்றணும். ஐ மீன் எது இது டையாக மாற்றணும். ஸோ எத்தனை டைனா ரெட் கலர் டை அப்படின்னு ஒவ்வொரு பூவுக்கு ஒரு கலர் வருது பாருங்கள். இப்போ வந்து இப்போ ப்ளூ கலர் பூ வச்சேன்னா ப்ளூ கலர் டை கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டையாக மாற்றணும். இப்போ எல்லோ கலர் பூ வச்சேன்னா எல்லோ கலர் டை கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பண்ண போகிறோம். ஓகே இருங்க ஒன்று ஒன்றா எடுப்போம். சீக்கிரம் ஏறா. இப்போ வந்து ஏதோ ஒயிட் கலர் டை கிடச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம டை எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம இருங்க பேப்பராக மாற்றிடுவோம். பேப்பர் மீன்ஸ் எங்கே இப்போ இந்த மூங்கில் எடுத்துருக்கோம்ல ஐ மீன் சுகர் கேன். அது வந்து இப்போ நம்ம பேப்பராக மாற்ற முடியும். ப்ளஸ் சுகராகவும் மாற்ற முடியும். ஸோ வந்து அதை இப்போ நான் சொல்லிக்கிறேன். பேப்பராகவும் மாற்ற முடியும், சுகராகவும் மாற்ற முடியும். ஓகேங்க இப்போ வந்து இங்கே எதுவும் காட்டுது. நீ ப்ளூ கலரையும் ரெட் கலரையும் சேர்த்தனா பர்பிள் கலர் வரும் அப்படின்னு காட்டுது. ஓகே 2 பர்பிள் கலரை போட்டு வைப்பான். யாரு கேட்பா? ஆனால் ப்ளூ கலர் இல்லைங்க. எங்க ப்ளூ கலர் ஒன்று கூட இல்லையாடா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எது இருக்குது? செடியெலாம் இருக்குது. ஓகே இப்போ அதுக்கப்புறமா இப்போ இதுங்க நான் எதுக்கோ வந்து நான் பாட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். முதல்ல வந்து பேப்பராக இருங்க. இதை எடுத்து பேப்பராக மாற்றுவோம். இது இல்லைடா. இவன் வேறங்க பேப்பராக மாத்துறா. ஃபார்முலா மாற்றிட்டாங்க. பேப்பராக மாற்றுறதுக்கு ஃபார்முலா. நான் இது எக்ஸாமில் கூட இவ்வளோ ஃபார்முலா படிச்சிருக்க மாட்டேன்டாடி. ஆனால் நீங்கள் கொடுக்குற தொலைவில் நான் எவ்வளோ ஃபார்முலா படிக்க வேண்டியதாக இருக்குடி. முடியலடா என்ன விட்டுருங்கடா. ஓகே இருங்க. அப்போ கூட பேப்பராக மாற மாட்டேது. கொஞ்சம் இருங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் சர்ச்சை அடிச்சிடுறது இருக்குங்க பேப்பர். இதை தானே நானும் முதல்ல வச்சேன். இல்லை நான் வேறு மாதிரி வச்சேன். ஓகே இதை வந்து பேப்பராக மாற்றணும். ஸோ இதை பேப்பராக மாற்றிட்டு அப்புறமா நம்ம ராக்கெட் செய்யணும். இருங்க மொத்தமாக பேப்பராக மாற்றிடுவோம். மொத்தமாக ஆனால் கொஞ்சம் மாற்றிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேப்பராக மாற்றியாச்சு. இப்போ வந்து ராக்கெட் செய்வோம். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டேன். என்னென்னா நம்ம ஃபயர் கிராக்கர் செய்யறதுக்கு தேவையானது கன் பவுட்ரு. ஸோ அது வந்து நான் வில்லேஜர்ஸ் அப்புறமா என் நண்பன் அவன்கிட்டேருந்து கொஞ்சம் திருடி வச்சுருந்தேன். ஸோ வந்து ஒரு 2 செட்டு இருக்கும். ஸோ அந்த 2 செட்டை இப்போ நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரோ செஞ்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ திருடி தான் வச்சுருந்தேன். ஸோ அது எப்படி செஞ்சேன் நான் தெளிவாக சொன்னேன்னா அது இன்னும் டைம் ஆகிடும். ஸோ இவனுக்காக தான் அந்த வாரே நடந்தது. ஆனால் இவன் இன்னும் சாகலை. நான் காப்பாற்றிட்டேன். ஒரு அடி ப்ரோ வந்து இவனை அடிச்சிட்டான். ஸோ வந்து எனக்கு மண்டை சூடாகி அவனை அடிச்சிட்டான். ஸோ அதான் கதை. ஓகே இருங்க வந்து முதல்ல வந்து நம்ம இந்த கன் பவுடரை எடுத்துக்கிட்டு சீக்கிரண்டா. ஓகே இந்த கன் பவுடரை எடுத்துக்கிட்டே இப்போ நம்ம திரும்பவும் அந்த இடத்துக்கு போனோம். ஓகே இருங்க நம்ம எதுக்கு இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறோம்? சீக்கிரம் நம்மளாம் அப்படியே ஷார்ட் கட் யூஸ் பண்ணுவோம். ஆமாம் இப்பா சரியா கொஞ்சம் அப்படியே நம்ம உயரமாக கட்டணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும். ஓகே இருங்க இங்கே ஏதோ மாட்டிருக்கான். ஓ இதுங்க ட்ரேடர். ஓகே ட்ரேடர் இங்கே இருக்கட்டும். அவனை பிடிச்சி போட வேண்டியதுதான். என்ன ப்ரோ அப்படி என்ன பண்ண ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ பாருங்க எத்தனை ட்ரேடர் தெரியுமா வில்லேஜரில் உள்ளே பிடிச்சி போட்டிருக்கோம். அந்த
இங்கே இருக்க எல்லா வீடும் ட்ரேடர் தான் பிடிச்சி போட்டு வச்சுருக்கோம், நானும் என் ப்ரோவும். ஓகே வெயிட் பண்ணுங்க. முதல்ல வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பல மணி நேரம் கழித்து கஷ்டப்பட்டு இப்படியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி அந்த ஃபார்முலா ஃபயர் கிராக் உருவாக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே நம்ம உள்ளே வந்து போயிட்டு நம்ம மெதுவாக பார்த்து போவோம். இது வந்து என்னோட ப்ரோவோட ஏரியா. இந்த கூட்டத்தாலே நான் உள்ளே போகக்கூடாது. இதுதான் என்னோட ஏரியா. ஸோ நம்ம இதுக்குள்ளே இருந்துப்போம். அப்புறமா ப்ரோ வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளை துரத்தி துரத்தி அடிப்பார். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம முதல்ல வந்து ஃபயர் கிராக்கர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் அதெல்லாம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். இப்போ வந்து எப்படி செய்யணும்னு இப்போ ஒன்றும் தெரில. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் உருவாகணும்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே முதல்ல நம்ம இருக்கிற எல்லா கலருக்கும் ஒன்று ஒன்று போடுவோம். யார் கேட்பா? ஓகே ஒன்று உருவாக்கியாச்சு. ஸோ வந்து இப்போ ரெண்டாவது உருவாக்குவான். இப்படியே கலராக உருவாக்குவான். ஓகே இங்கே கலர் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து கவலை இல்லை. வந்து இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம உருவாக்கிட்டே இருப்போம். உருவாக்கு உருவாக்கு உருவாக்கு. ஓகே அப்படியே உருவாக்கியாச்சு. வந்து ஆரஞ்சு உருவாக்குவோம். ஸோ ஆரஞ்சு வந்து கொஞ்சம் பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்மக்கிட்ட ஒரு ரெட்டு கலர் இருந்தது, 4 இருந்தது. ஸோ அதை வச்சு நம்ம 4 ரெட் கலர் உருவாக்கிடலாம். அப்புறமா இந்த ரோப்பை தூக்கி உள்ளே போட்டு எல்லோ கலரை தூக்கி வெளியே போட்டு இப்போ கொஞ்சம் உருவாக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போதையும் நம்ம ஃபயர்க்காக உருவாக்கியாச்சு. இதுவே போதும். இப்போ வந்து நம்ம டீசெண்டாக போயிட்டு அந்த ராக்கெட் செய்ய ஆரம்பிச்சிடுவோம். ஐ மீன் ஃபயர் கிராக்கர் செய்ய ஆரம்பிச்சிடும். இருங்க, அது வரை எங்கே இருக்குன்னு தெரியல. அதுவும் இங்கே இருக்குது, கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் நான் கேட்ட ராக்கெட் இது கிடையாதுடா ஃப்ரெண்ட்ஸ், ஏமாத்துறானுங்க. நான் கேட்ட ராக்கெட் இது இல்லைடா. நம்மக்கிட்ட வர பேப்பர் கம்மியாக இருக்குது. நம்மளால் முழுசாக செய்ய முடியுமான்னு தெரில. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம், யார் கேட்பா. ஓகே வந்து நம்ம முதல்ல வந்து இதை வந்து இங்கே வைக்கணும். ஸோ வந்து ஃபார்முலாலாம் மனப்பாடமாக பண்ணி வச்சுருக்கேன்டாடே. ஓகே வந்து இங்கே வைக்கணும். ஸோ வந்து இது இங்கே வைக்கணும். ஓகே ஃபயர் கிராக்கர் ரெடி ஆகுது. நம்மளால் இப்போதைக்கு 3 பண்ண முடியும். பண்ணிகிட்டே இருப்போம். ஓகே ஓகேங்க, நார்மல் ஃபயர் கிராக்கர் எடுத்துட்டேங்க. இருங்க, இது என்ன ஃபயர் கிராக்கரு? ஓகே இது வந்து நான் உருவாக்கின ஃபயர் கிராக்கர் தான். ஓகே வந்து குழம்புதிடா, வெயிட் பண்ணுங்க. ஓகே இதை வந்து இங்கே போட்டு இந்த ஃபயர் கிராக்கரை உருவாக்குவோம். சீக்கிரம் உருவாக்கு 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 உருவாக்கு. பேப்பரை வர கம்மியாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஓகே அப்புறமா ரெட் கலர் போடுவோம். இருங்க, ரெட் கலர் போட்டேன். நமக்கு பிடிச்ச கலர் ரெட் கலர் தான். ஓகே ரெட் கலர் போட்டாச்சு. அதுக்கடுத்தது எல்லோ போடுவோம். எல்லோ 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 சீக்கிரவா எல்லோ. ஓகே ஐயோ பேப்பருக்கு தீர்ந்துடுச்சுங்க. நேரமா பார்த்து பேப்பர் தீரும். ஐயோ ராத்திரி வர நம்மளை கைமா போட்டுருவானுங்க. பேசாமல் நம்ம பெட்டில் பார்த்து தூங்கிடுவோம். சீக்கிரம் தூங்குடா. ஓகே விடிஞ்சிடுச்சு. நம்ம வந்து இப்போ இங்கேருந்து கிளம்பிடுவோம். இப்போ வந்து நம்ம கிளம்பி இப்போ ஐயோ ஃபுட்டு வேறு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. இப்போ நான் எனக்கு யாரையும் கொல்லக்கூடாதுன்னு பார்த்துனுக்கிறேன். இவனுக்கு கொல்ல வித்துருவானுங்க போலயே. இருங்க நம்ம வந்து ஏதாவது டிம்ஸ் அதாவது ஃபுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்குமா அப்படின்றத பார்ப்போம். கொஞ்சம் கோல்டன்ஸ் வச்சுருக்கோம், வேறு எதுவுமே இல்லையாடா. எல்லாம் இத்து போனதாக இருக்குது. எங்கள் ஃபுட்டே இல்லைங்க. இருங்க வேறு வழியே இல்லை. ப்ரோவோட செஸ்ட்டை நோண்ட வேண்டியதுதான். ப்ரோ மன்னிச்சிரு ப்ரோ, நான் எல்லாம் செத்துருவேன். இங்க அவன் கஞ்ச பிஸ்னாரி எதுவுமே இல்லை, பழிச்சு வச்சிருக்கான். ஓகே இங்கே எது இருக்குது ப்ரோ? சுத்தம் ப்ரோ வருதா ப்ரோ? ஃபுல்லாக அப்படியே பில்டர்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபுட்டு ஒன்று கூட இல்லை. ஓகே இங்கேருந்து நம்ம கிளம்பிடுவோம். இந்த ரெட் கலர் இருக்குது, எடுப்போமா என்ன? எடுப்போம், யார் கேட்பான்? எனக்கு பேப்பரே பற்ற மாட்டுது. ஓகே பரவாயில்ல, எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, இருந்தாலும் இது போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அதிகமான ஃபயர் கிராக்கர் செஞ்சு விட்டோம். இதுவே போதும், நம்ம ஓரளவுக்கு இதுவே போதும். இப்போ வந்து என்ன ப்ரோ செய்ய போகிற? ஃபயர் கேக்க செஞ்சுட்டேன், அதோட வீடியோ முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பர்த்டேக்கு என்ன முக்கியமானது? கேக்கு. ஸோ நான் வந்து கேக் செய்ய போகிறேன். ஓகே நான் வந்து அந்த சுகர் கேனை எடுத்துட்டேன். ஆனால் என்ன பிரச்சனைனா அது வெறும் 3 தான் இருக்குது. ஸோ வந்து இப்போதைக்கு அது நம்ம அது பத்துமான்னு தெரில. முதல்ல போய் பார்ப்போம். அது பத்தலைன்னா நம்ம அப்புறமா வேறு எடுத்துப்போம். சரி இப்போ வந்து கேக் செய்ய எக்கு வேணும். ஸோ வந்து கோழிக்கிட்ட தான் எக் இருக்கும். ஸோ அதை கொல்லாமல் எக் எடுக்கணும். அது நான் வீடியோ எடுத்துக்கு முன்னாடியே கோழியெல்லாம் அடைச்சி ரொம்ப நேரம் காத்திருந்து அது எக் போடுற வரைக்கும் காத்திருந்து தான் வீடியோ எடுக்க பாருங்க. ஏய் என்னடா 3 கோழி வந்திருக்கு, என்ன நடக்குது இங்கே? நான் அடைச்சி வைக்கும்போது 2 கோழி தானே இருந்தது. சரி கோழிங்களாம் அவங்கள அடைச்சி வைக்க விரும்பலை, நீங்கள் ஃப்ரீடமாக போங்க, சீக்கிரமாக போறியா கசாப் கல்லை உன்னை போட்டு மட்டை பண்ணிட்டான். தைரியம் கொஞ்சம் கூட பயமே இல்லை. ஓகே நம்ம வந்து இப்போ எக் எடுத்தாச்சு. ஸோ வந்து 16 எக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த எக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இது செய்ய ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி இது வேணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபார்ம் போயிட்டு கொஞ்சம் இது ப்ரெட்டு வேணும். ஐ மீன் வீட், இது பேர் இந்த வீட்டு வேணும். ஓகே இருங்க, கோதுமை கொஞ்சம் அப்படியே இது கொஞ்சம் இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்குது, இது எடுக்க வேணாம். ஸோ இங்கேருந்து எடுப்போம். கொஞ்சம் கோதுமை தேவைப்படுது, எடுப்போம். யார் நம்ம இடம் தானே, யாரு கேட்பா? எறா வேகமாடுறா எடுத்துகிட்டே இருப்போம். ஓகே இது வந்து திரும்ப நட்டு பிடிச்சிருவோமா? நட்டு வைப்போம். சரி இருங்க, நட்டு வைப்போம், வேறு வழி கிடையாது. ஓகே 23 இது இருக்குது. ஸோ வந்து நட்டு வைப்போம், வேறு வழி கிடையாது. இல்லைன்னா அப்புறமா நான் தான் அவஸ்தை பண்ணோம் சோறுக்கு. ஸோ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துருக்கேன்.
ஏன்னா எனக்கு சோறு வேற ரொம்ப கம்மியாக இருக்குது. திருட்டு பையன் என்கிட்ட இது இருக்குது, அந்த சீடு இருக்குதுனால வரானுங்க. உங்களுக்கு நான் தப்பு பண்ணிட்டேன் விட்டு அடைச்சி சாவுங்கடா உள்ளே இருந்து. அப்படியே தண்ணிக்குள்ளேயே இருந்து சாவுங்கடா. ஓகே நான் வந்து போயிட்டு பிரெட்டு செய்கிறேன். முதல்ல போயிட்டு வேகமாக போயிட்டு பிரெட்டு செய்யணும். அப்புறமா இதான் என்னோட குதிரை. இல்லை எது ப்ரோ உன் குதிரை கேட்டிங்கன்னா 3மே என் குதிரை தான். ஓகே போயிட்டு இப்போ வந்து சீக்கிரமாக போயிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பாஸ் சீக்கிரமாக பிரெட்டு செய்யணுங்க, இல்லை நான் செத்துருவேன். ஓகே வெயிட் பண்ணுங்க, ஏன்னா பயங்கரமாக பசிக்குது. பிரெட் எங்கே இருக்குது? பிரெட்டு எங்கடா இருக்கு? டே பிரெட் எங்கடா போனேன்? ஃப்ரெண்ட்ஸ் பிரெட்டை காணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பிரெட்டே இருக்கியா ஃப்ரெண்ட்ஸ்? பிரெட்டே இல்லை, கொடுமடா. இங்கே பிரெட்டு காணும். ஓகே இதோ 4 பிரெட் இருக்குது. ஓகே 4 தான் செய்யவே முடியுமா? எங்க ஓகே மில்க்கு வேணும், அப்புறமா 2 சுகர் கேன் வேணும், அப்புறமா 3 பீட்டு வேணும். ஓகே அப்புறமா 3 மில்க்கு வேணும். ஓகே அப்போ அது இருந்தால் மட்டும்தான் இது செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன், இவ்வளோ பொருள் தேவைப்படுது நம்மளுக்கு. ஸோ வந்து இப்போ எனக்கு பயங்கரமாக பசிக்குது. இப்போ நான் போயிருந்து ஒரே ஒரு பிரெட்டை மட்டும் அப்படியே சாப்பிட்டுக்கிறேன். ஒரு பிரெட் இல்லை, இருக்கிற எல்லா பிரெட்டையும் சாப்பிட்டுறேன். அப்போ தான் வேகமாக போவேன் எனக்கு தெரிஞ்சுவேன். ஓகே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வீட்டு எடுக்கணும். வீட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வேகமாக போயிட்டு திரும்பவும் வீட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா எக் எடுக்கணும். இருங்க எக் இருக்கா நம்மக்கிட்ட? எத்தனை எக் இருக்குன்னு தெரியல. ஓகே எக் இருக்குது, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் சுகரும் இருக்குது. ஸோ வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நான் தான் குழம்பிட்டேன். ஓகே வந்து இருங்க 3 வீட்டு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வேறு ரீப்ளேஸ் பண்ணணுமா? இது வேறு கொஞ்சம் தலைவலியான வேலைங்க. இந்த ரீப்ளேஸு அந்த இதெல்லாம் கொஞ்சம் விருப்பு. ஸோ வந்து வேறு வழியில் ரீப்ளேஸ் பண்ணுவான். ஓகே ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இவன் வேறு பார்த்து போடா தம்பி, வெளியே போறியா இல்லை சண்டை செய்றியா? நான் வந்து அடிக்கூடாதுன்னு ஓ கையில் என்கிட்ட இந்த இது இருக்குங்க, சீடு இருக்குது. இது பாருங்க சீடு இல்லைன்னா பாருங்களேன், எல்லாம் பாருங்களா அப்படியே தலையை தொங்க போட்டானுங்க. எவனும் கண்டுக்கவே மாட்டான். ஏனுங்க இது பாருங்க எவனும் கண்டுக்கவே மாட்டான். இது சீடு தெரியும் வச்சுக்கேன். பாருங்க ஓடி தெரியுண்டா அவங்கள பற்றி எனக்கு. இந்த மாதிரி கேவலமாக பண்ணி நீயுமா இருங்கடா அப்படியே கதவு முடியுது கொண்டுடுறேன் உள்ளேறா. உன் நண்பனை அப்படியே காணு அப்படியே தேடினே இருங்கடா. ஓகே இங்கேருந்து நம்ம முதல்ல போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறமா வீடியோ ரொம்ப ஆல்ரெடி லென்த்தாக போயிட்டுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு 30 செகண்ட் வந்துடுவான். ஓகே இருங்க நான் ஏதோ பண்ணணும்னு நினச்சேன். ஓகே மில்க் எடுக்கணும். ஸோ வந்து இப்போ நம்ம மில்க் எடுக்கிறதுக்கு மில்க் எடுக்க பக்கெட்டி வேணும். ஸோ வந்து எங்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்ப்போம். பக்கெட்டி நான் சேஃப்டிக்கு எடுத்து வச்சுருப்பேன். ஆனால் இப்போதைக்கு பக்கெட்டி காணும். ப்ரோ உன்னோட செஸ்ஸில் பக்கெட்டி இருக்கான்னு பார்த்துக்கிறேன். என்னை மன்னிச்சிடு உங்கள் செஸ்ஸில் கை விட்டுறதுக்கு. எங்க கேவலமாக இருக்குது இவன் செஸ்ட்டு. ரொம்ப 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 கேவலமாக இருக்குது. ஏதாவது ஒரு லூட் ஒழுங்காக வச்சுருக்காங்கன்னா என் பக்கெட்டியை வேறு திருட்டான் தெரியுமா உங்களுக்கு? ஒரே அசிங்கமாக இருக்கு. இவனா அவனோட எப்படி சொல்கிறது ஃப்ரெண்டுன்னு சொல்ல, ஒரு ஃப்ரெண்டோட பர்த்டே கூட வரல. ஓகே விடுங்க அது வேறு விஷயம். இருங்க முதல்ல போயிட்டு இந்த அங்கேயும் நிறைய பூசெல்லாம் இருக்குங்க, எடுத்துருக்கலாம் என்ன பண்ணுறது. ஓகே உங்கள்கிட்ட சண்டை செய்யுமா? வேணாம் அப்புறமா அடிச்சிட போகிறான். ஸோ ஓகே பக்கெட் எடுக்க இப்போ எனக்கு அயன் தேவை. அதெல்லாம் அயனை நோண்டி அதெல்லாம் எடுக்க டைம் ஆகிடும். சிம்பிளாக வேறு வழியே இல்லை, அவனை போட்டோன்னா அயன் கிடச்சிரும். ஆனால் இன்றைக்கி யாரும் நான் கொல்லக்கூடாது. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க, நான் போய் அயன் மைண்ட் பண்ணிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு வழியாக நான் கஷ்டப்பட்டு மைண்ட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து போயிட்டு அந்த கேக்கை மட்டும் செஞ்சுருவோம். அதுக்கப்புறமா ராத்திரி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்போ தான் நம்ம ஃபயர் கேக்கை நல்லா பிரகாசமாக வெடிக்கும். ஓகே இருங்க முதல்ல கது திறந்துட்டு கேக் செஞ்சிடும். ரெடி போடா இவன் வேறு ரொம்ப பார்த்தீங்களா ரொம்ப குசும்பாயிடுச்சு இவனுக்கு, ரொம்ப குசும்பாயிடுச்சு. ஓகே வெயிட் பண்ணுங்கள் கேக் செய்வோம். கேக்கு வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. கேக் எங்கே இருக்கா? கேக் இங்கே தான் இருக்குது கீழே. கேக் இங்கே இல்லை. ஓகே இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கேக்கு. ஓகே கேக் செய்ய இன்னும் நம்மளுக்கு வந்து 5 பொருட்கள் தேவை. 3 பக்கெட்டி மட்டும் தான் எடுத்துருக்கேன், அதில் மில்க் எடுக்கலை. ஓகே வெயிட் பண்ணுங்கள் முதல்ல போயிட்டு வந்து சுகர் கேன் செஞ்சுருவோம். சுகர் கேன் வந்து சுகர் எடுத்துருவோம். ஸோ வந்து சுகர் கேன் வேறு எங்கே இருக்குன்னே தெரியலையே. சுகர் கேன் எங்கடா இருக்க? ஓகே வச்சுட்டோம். சுகர் எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க ஒரு 2 சுகர் எடுத்துருப்போம். போதும் 2 சுகர் போதும். ஓகே இப்போதைக்கு இது போதும். இப்போ நம்ம மில்க்கு மட்டும் எடுக்கணும். ஸோ வந்து அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு 3 பக்கெட் எடுத்துருக்கேன். ஏன்னா திடீர்னு ஒரு பக்கெட்டி வச்சுட்டு அப்புறமா ஒரு பக்கெட்டில் 3 மில்க்லாம் எடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டானுங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைன்னு சேஃப்டிக்கு 3 இது எடுத்துருக்கேன். ஸோ வந்து இருங்க இப்போ வந்து நம்ம மாடை மட்டும் தேடணும். இப்போலாம் கண்ணுக்கு மாடு மாட்ட மாட்டானுங்க. நம்ம சும்மா இருக்கிற வெறுப்பாளர்களெல்லாம் மாடு வந்து மாட்டுவானுங்க. டேய் எங்கடா இருக்கீங்க? டேய் கவு ப்ளீஸ்ரா வந்து மாட்டிடுங்கடா. டேய் ப்ளீஸ்ரா. அவன் வர எங்கே இருக்கானே தெரியலங்க. டேய் ஆட்டுப்பாயில் ஆடுன்னு வாயில வருது. ஆடு இல்லை மாடு, அது பேர். மாடு தம்பி. மாடு எங்கடா இருக்க தம்பி? மாடு எங்க ட்ரேடர்லாம் இருக்கான், ஆனால் மாடு மட்டும் காணுமே. டே மாடே ப்ளீஸ்ரா. டே இன்னத்துக்கு எங்கடா போனேன்? இவனை எங்கே போய் தேடினதுன்னு தெரியலையேடா. மாடு எங்கடா இருக்க?
எங்க ஆடுலாம் இருக்கு. ஆனா மாட காணோமேடா டேய்! ஏங்க ராத்திரி வேற ஆகுதுங்க. இது பிரச்சனையான இடங்க இது. இன்னைக்கு கண்டிப்பா நம்மளுக்கு சங்கு ஊதிருவானுங்கன்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு இங்க இல்ல. அப்பனா அவன் எங்க போயிருப்பானே தெரியலையே. டேய் தம்பி மாடு எங்கடா இருக்க? டேய் ப்ளீஸ்டா வந்துடுறா மாடே மாடே. ஏய் இங்க ஒரு அயன் குளம் இருக்கு. அவன் மொத்தமா இந்த ஊருக்கு 2 அயன் குளம். காரணம் யாரு? நான் என் சேஃப்டிக்காக ஒரே ஒரு அயன் குளம் மட்டுங்க இது பண்ணி வச்சேன். சரி இருக்கடா நம்ம வீட்ல கேஷ்ல பாதுகாக்கட்டும் அப்படின்னு ஒரே ஒரு அயன் குளம் இது பண்ணி வச்சேன். அந்த அயன் குளம் வந்து அவங்களோட வில்லேஜ சேர்ந்தது. ஸோ அதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் கிடையாது. இருங்க முதல்ல போயிட்டு தூங்கிடுவோம். இந்த மாடு பையன் வேற எங்க போனானே எனக்கு தெரியல. டேய் நானும் நான் எவ்வளோ நேரம் தான்டா தேடுறது. ஓகே. ஆனா ஏங்க வியூ உண்மையிலே செம்மையா இருக்குங்க வியூ. ஏய் போய் பாருடா வியூ. ஏங்க உண்மையிலே ரொம்ப அழகா இருக்குங்க. என்ன பண்றது? ஓகே. நம்ம தூங்கிடுவோம். இப்ப இப்ப இது இது இப்ப இங்க என்ன பிரச்சனைன்னா, இப்ப நான் தூங்கிட்டேன்னா, இப்ப திரும்பவும் ராத்திரியாவும் ரொம்ப நேரம் ஆகும். இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு வெறுப்பு. ஐ மீன் வெறுப்பு இல்ல, கடுப்பு. கடுப்பும் வெறுப்பும் ஒண்ணு தான் வேற விஷயம். ஓகே இருங்க நம்ம முதல்ல போயிட்டு அந்த மாடு பையன தேடுவோம். டேய் மாடு பையா எங்க இருக்க? ஏங்க அந்த மாட்டு பையன காணோங்க. டேய் ப்ளீஸ்டா டேய் ஒரு விடேந்து நான் உன்ன கொல்லலாம் மாட்டேன்டா. தயவு செஞ்சு வந்துடுறா. கெஞ்ச விட்றாங்க கால்ல ஏதோ கத்த முடியலடா. டேய் ப்ளீஸ்டா. ஏங்க அது கூட பிடிக்காம போயிடுச்சு. ஏங்க அது பாருங்க முட்டை எவனோ கீழ போய் போட்டுருக்கான். அருமை தெரியுமா ஒரு முட்டையோட அருமை? ஓகே இருங்க இங்கேருந்து போயிட்டு, அங்க எங்கடா இருக்கா? டேய் ப்ளீஸ்டா டேய். டேய் வந்துடுறா. டேய் ஏங்க பார்த்தீங்களா? வீரத்தழும்பு இதெல்லாம் வீர சண்டை. ஏங்க இங்க தான் இருக்கானுங்க. 2 இருக்கானுங்க. தம்பி இங்க இருப்பா இருப்பா. மில்க் 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 மில்க். ஓகே ஒரு மாடு கிட்ட இருந்து ஒரு மில்க் எடுத்தாச்சு. தம்பி தம்பி இரு இரு அப்படியே இரு மில்க் மட்டும் எடுத்துக்கிறான். ஓகே. இப்ப வந்து எந்த மாடு கிட்ட இருந்து இருக்குது? இங்க இருந்து எடுப்பான். யாரு கேட்பா? ஓகே 3 மில்க் கிடைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா நம்ப சாதிக்க போறோம் அப்படின்னு நினைக்கும்போது தான் கொஞ்சம் வெறுப்பாகுது. ஏன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வேற வெயிட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ராத்திரி ஆகுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மண்ட டார்ச்சரு. ஸோ வந்து நான் கேக் மட்டும் செஞ்சுடுறேன். வெயிட் பண்ணுங்க. கேக் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நான் ராத்திரி ஆகுற வரைக்கும் வெயிட் பண்றேன். இவன் வேற பயங்கரமா லேக் ஆகி தொலைறான். இவன் வேணும்னே பண்றான். ஓகே இருங்க முதல்ல போயிட்டு கேக் செய்வோம். கேக்கு கேக்கு எங்க இருக்கு கேக்கு கேக்கு இதை வேற ஆனா உணவு வந்துடுற கேக் வேற எங்க இருக்குன்னு தெரியல. ஓகே இதோ இங்க தான் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா அனைத்து பொருட்களும் எடுத்து விட்டோம். இப்போ ஒரு கேக்கை மட்டும் செய்யறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? ஓகே கேக் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கேக் செஞ்சாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு வேளையா கேக் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, நான் இவ்வளோ அன்லக்கியாக இருப்பேன்னு எதிர்பார்க்கல. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்களே பாருங்க மழை பெய்யுது. இந்த நார்மலாக ஒரு நான் இப்போ முதல்ல எனக்கு என்ன பிரச்சனை இருந்ததா, எனக்கு ராத்திரி ஆகணும் அதான் பிரச்சனையாக இருந்தது. அது ஒரே நேரத்தில் ஆகிடும், ஒரே நாளில் ஆகிடும். ஆனா, இப்ப இந்த மழை வந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட கேம் நாள்ல 2, 3 நாளா அப்படியே நிக்காம பேஞ்சுட்டே இருக்கும். ஸோ, இப்ப நான் 2, 3 நாள் வெயிட் பண்ணோம். இந்த மழை எப்போ விடுதோ, மழை விட்டு ராத்திரி ஆயிட்டோனே நான் ஒரு வழியா ராத்திரி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். என் சார்ஜரே 5% வந்துருச்சு. ஸோ, அந்த அளவுக்கு வெயிட் பண்ணேன். கடைசியா ஒரு அழகான வியூ கிடைக்குது. ஸோ, இது ராத்திரி ஆயிட்டோனே இன்னும் இந்த வியூ முடிச்சிட்டோனே நம்ம பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடலாம். எங்க செம்மையா இருக்குங்க அந்த வியூ. அங்க பாருங்களேன். அப்படியே சூரியன் மறையிறது அப்படியே செம்மையா இருக்கு. அப்படியே ஆரஞ்சு கலர்ல ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட்டா இருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு. எனக்கு புடிச்சிருக்கு. ஏங்க உண்மையிலே நல்லா இருக்குங்க அது. ஏங்க செம்மையா இருக்குங்க. ஏங்க உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஓகே. இது சீக்கிரமா மறைஞ்சா நல்லா இருக்கும். இப்போ அப்படியே இன்னும் அப்படியே இன்னும் நம்ம சேனலோட லோகோ அப்படியே ரெட் கலர்ல அப்படியே இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ரெட் கலர்ல ஆகுது. ஓகே வேகமா மறையிறா போல சூரியன். கொஞ்சம் இன்னும் வேகமா அதுதாங்க சூரியன் மறையுது. ஸோ இருங்க இன்னும் நல்லா ஃபுல்லா மறைஞ்சிட்டோம். சீக்கிரம் மறையேன். மற. ஓகே. ஓகே. சூரியன் மறைஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வேளை இப்போ பட்டாசு வெடிப்போம் இருங்க. சீக்கிரம் சீக்கிரம் கொளுத்துடா பட்டாச. ஓகே முதல்ல ஒரு பட்டாசு போகுது. என்ன பட்டாசுடா? ப்ளூ கலர் செம்மையா இருக்குங்க. உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருக்கு. இருங்க இன்னும் அப்படியே வெடிப்போம். அப்படியே வச்சுட்டு போமா. ஏங்க உண்மையிலேயே நல்லா இருக்குங்க இது. என்னடா கம்மியாயிடுச்சு. ஓகே இருங்க ஓகே தனித்தனியா விடுவோம். ஏங்க இது நல்லா இருக்கு. ஏங்க உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்குங்க. இருங்க ஒரே கலர் விட வேணாம். இருந்தாலும் விடுவோம். யாரு கேட்பான்? நம்ம கலர் தானே எல்லாமே. விடு விடு விடு. போ. ஏங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. சரி ப்ளூ கலர்லேயே விட்டுனுக்குறோம். எங்க ப்ளூ கலர் காலியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன கலர் இது? எங்க என்ன கலர்னு பார்ப்போம். எங்க மஞ்சள் கலர். ஓகே மஞ்சள் கலர் நல்லா இருக்கு. எங்க மஞ்சள் கலர் விடுவோம். விடு விடு விடு. ஏங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம தனியா ஆனால் என்ன குடும்பம் தனியா கொண்டாட வேண்டியதா இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு. இருங்க இவங்க ஏதோ இப்போ இது என்ன கலர்னு தெரில. ஓகே என்ன கலர் இது? ஓகே இது நார்மல் ஒரு அதாவது நார்மலா ஒரு எப்படி சொல்றது? நார்மலா ஒரு வெடி குண்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம சேனல் லோகோ ரெட் கலர் ரெட் கலர் போடா.
ஏங்க உண்மையிலே ரொம்ப ரொம்ப ரெட் கலர் தாங்க இருக்கிறதுல எனக்கு பிடிச்ச கலரா இருக்கு. செம்மையா இருக்கு ரெட் கலர். ஓகேங்க. உருட்டிட்டே இருப்பான் நம்ம கலர்லாம். ஏங்க இது அப்படியே ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஏங்க ரொம்ப அழகா இருக்கு. சரிங்க உடுவான். ஆஹா! ஏங்க செம்மையா இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப செம்மையா இருக்கு. ஓகே. இப்ப வந்து நம்ம ஃபயர் கிராக்கர் அதாவது வானவெடி பார்த்தாச்சு. ஏய் பார்த்துடா. ஓகே. இப்ப வந்து இப்ப உள்ள போயிட்டு கேக் வெட்ட ஆரம்பிச்சுருவோம். ஓகே இருங்க. கதவு ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் த டோர். க்ளோஸ் த டோர். ஓகே பார்த்தீங்களா, என் பெட்டு கூட என் கேக்கு நான் கேக் வெட்டதுக்கு வந்திருக்கு. ஓகே இருங்க. ஏய் ஒழுங்கா நில்லு. ஏங்க ஒழுங்கா உட்கார மாட்டேதுங்க. தம்பி விளையாடாதப்பா. கொஞ்சம் கீழ இறங்கி உட்காருப்பா. தம்பி தம்பி அங்க தான்ப்பா கேக் வைக்கணும். ஓகே. சார்ஜர் வேற கம்மியா இருக்கு. இவன் வேற விளையாண்ட்டு இருக்கான். ஓகே இருங்க தம்பி கொஞ்சம் தள்ளிப்பா. கொஞ்சம் தள்ளி தள்ளி கரெக்டா நில்லுப்பா. ஓகே கரெக்டா நின்னுட்டான். ஓகே இருங்க கேக் வச்சுருவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அதிர்ஷ்டம் இல்லாதவனா இருக்கேன். ஓகே. ஆனா இந்த வாட்டி நான் விட போறதில்ல. திரும்பவும் செஞ்சிருக்கேன். ஸோ இருங்க முதல்ல இந்த கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் லோகோ தான். இந்த வாட்டி கரெக்டா நம்ம மிஸ்டேக்ல இருந்து கத்துக்கணும். ஓகே வெயிட் பண்ணுங்க. பத்த வைப்போம். ஓகேங்க பத்த வச்சாச்சு. ஹாப்பி பர்த்டே டூ யூ. ஐயோ தப்பா போடணும். இது எப்படி வரும்? ஹாப்பி பர்த்டே. ஓகே. ஞாபகம் வந்துச்சு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே ஓஜி. கண்ணு கலங்குது. கடிச்ச தனியா போல விட்டானுங்க. ஓகே தம்பி அண்ணனோட பிறந்தநாள். இதை பத்தி எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சார்ஜ் வேற கம்மியா இருக்கு. இருங்க அதான் எமௌண்ட் போடுவோம். ஓகே. என்னடா எமௌண்ட் வர மாட்டேது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதோட இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். அப்புறமா நான் கடைசியாக வீடியோட ஓப்பனிங்கில் சொல்லியிருப்பேன் நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு. அதாவது என்னன்னா நான் ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலாம். அதாவது மைன்கிராஃப்ட் புது சீரீஸ் ஆரம்பிக்க போகிறேன். கண்டிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு ஒரு பாட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைக்கும் ஒரு பாட்டாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்கள் விஷயத்தை தெரிவிச்சிருங்க. பாய் காய்ஸ். பாய் பாய். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னோட கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி தரேன். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வேறு எதுவும் இல்லை. பை கைஸ். பை.